ஒரு எனிமி பண்ண தப்புனால இருக்கிற 7 பேருமே ஸ்னைப்பர் தூக்கி சுத்த ஆரம்பிச்சிருவோம். இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான். அதுக்கு முன்னாடி பார்க்குறதுல 99% பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு டவுன் வச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி உள்ளே ஓடுவார். நானும் எவ்வளோ எய்மி வைக்க ஒரு எனிமி பண்ண தப்புனால இருக்கிற 7 பேருமே ஸ்னைப்பர் தூக்கி சுத்த ஆரம்பிச்சிருவோம். இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான். அதுக்கு முன்னாடி பார்க்குறதுல 99% பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு டவுன் வச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி உள்ளே ஓடுவார். நானும் எவ்வளோ எய்மி வைக்க பார்ப்பேன், மிஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல எனக்கு மண்டையை உடச்சு விட்ருவார். ஆனால் அவருக்கு மேலே ஒரு டேமேஜ் பட்டுரும். சரி, நான் ஒரு டேமேஜ் தானே அடிச்சிருவேன். பார்த்தா சாக மாட்டார். அது கூட பரவாயில்ல, மனசில் அவரே பீட்டுக்கே நினச்சிக்கிட்டு அவர் ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. சும்மாவே கூட வரவங்க வெறியோடு சுற்றுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் வேறு பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன பண்ண போகிறான்னு தெரியல. நான் அப்போ ஓடிட்டு இருந்தேன். அப்போ தான் கவனிச்சேன், கூட வரவங்க எல்லாருமே ஸ்னைப்பர் வச்சுட்டே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. தலைவன் மனசில் பீட்டுக்கே நினச்சிட்டு மேலே நின்றுட்டியான். சரி, நான் ஆப்ஷன் 150 ஒருத்தர் நாக் பண்ணிட்டேன். இன்னொரு டீம் பார்த்தா வீடு கீழே நின்றுக்கிட்டு இருந்தார். சரி, அடிக்கலான்னு பார்த்தா அப்சன் ரிவே பண்ண விட ஆரம்பிச்சிட்டாரு. சரி, இவர் ரிவே பண்ண விட்டால் வேலைக்கு ஆகாதுன்னு நான் அப்சன் ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா நம்ம டீமேட் நம்ம மட்டும் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. சரி, நான் கில்லமெண்ட் கிளியர் பண்ணி இங்கிட்டு வந்தால் நம்ம டீமேட் ஒருத்தர் நாக் பண்ணிடுவார். சரி, அப்படியே ஒரு 150 கொடுப்பேன், நாக் ஆயிடுவார். இங்கேயும் பார்த்தா ஆளுக்கு ஒரு கையில் ஸ்னைப்பர் வச்சுட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம டீமேட் ரிவே பண்ணிட்டு இருந்தார். சரி, நான் இங்கே நாக் கிளியர் பண்ணிட்டு நான் அப்சான் இங்கிட்டு வந்தேன். சரி, இந்த வீட்டுக்குள்ள தான் கடைசி எருமையாக இருக்காருன்னு பார்த்தா நம்ம டீமேட் கிரானட் தூக்கி எறிய ஆரம்பிச்சிட்டேன் உள்ள. நல்ல வேலை அவர் வீட்டுக்குள்ளே விட்டார். சரி, மண்டை தெரியும் நான் அப்சான் ஸ்கோப் போட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன். சரி, வெளியே வந்தார். நானும் ஒரு க்ளோவர் அடிச்சு முன்னாடி ஏறினா என் டீமேட் எனக்கு முன்னாடி ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியாக இருந்த எருமைக்கு 150 கொடுத்து ரிவெஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.